இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. அறம் செய் தனது 200 வாரங்களை கடந்து ஒரு பயனுள்ள வகையில் இந்த சமூகத்துக்கு தனது பணியை தொடர்ந்து செய்வதற்கான அந்த முன்னெடுப்பில் இருக்குது. போன வாரம் அழகான ஒரு புதிய இந்த செட்டில் நிறைய பங்கேற்பாளர்களோட முன்ன பல நினைவுகளை அசை போடுகிற ஒரு தருணமாக நம்ம டாக்டரும் சரி தம்பி கெமியும் சரி அழகாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்களை பேசணும். நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க இந்த நிகழ்ச்சினால் அடைந்த பயன்களை பேசுவதற்கு இந்த தளத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம என்றைக்குமே பார்வையாளராகவே இருக்கக்கூடாது, படைப்பாளர்களாக மாறணும். என்ன படம் தெரியல, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு ரகமாக இருக்குது. நான் இங்கே பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அவங்களுடைய நடத்தையில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன பேசணுன்றதை தெளிவாக நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வாரமும் தொடர்ந்து அதே தொடர்ச்சியாக இன்னும் பல பங்கேற்பாளர்கள் பேசுவதை கேட்கலாம். என் பெயர் அமலா. நான் கோவை புதூர்லேருந்து வரேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் மாதா டிவியில், கோயம்புத்தூர் மாதா டிவியில் ஒர்க் பண்ணுறான், மார்ஷல். சின்னவன் படிச்சிட்ருக்கான். நான் அறம் செய் முதல்ல பார்க்க ஆரம்பித்தது எப்படின்னா, எங்கள் அம்மா தான் மாதா டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாங்க. காலையில் கடவுள் வணக்கத்துலேருந்து என்னை ஏதாவது முக்கியமாக ஏதாவதுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயேன் அப்படிம்பாங்க. இந்த சர்ச் பார் எவ்வளோ அழகாக இருக்குது, நீ பார்த்துட்டு போயேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் அறம் செய் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மேடம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு, பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், என்னை மறந்து பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப இம்ப்ரெஸ் அவங்களே பார்த்து அப்புறம் தான் அந்த டாபிக்குள்ளே வர ஆரம்பித்தேன் நான். அப்போ ஒவ்வொரு மொபைல் யூசேஜ் அந்த இதை பற்றி அது ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப சமூக நலனில் அக்கறை கொண்டு அந்த செயல்படுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதில் நல்லா மூழ்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு வாட்டி என்னுடைய பையன் இந்த சிங்கிள் பேரண்டிங் அந்த தலைப்பில் பேசின போது அவனே உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டான். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டு 13 வருஷமாக சின்ன பசங்களில் இருக்கும்போதே மலேசியா போயிட்டார். அப்போ அவங்களுக்கு அந்த அப்பா இல்லாத எங்கேயுமே வரமாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. எனக்கு அது புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் உள்ளே அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அப்பா இல்லை, என்னதான் அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் அனுப்புகிறாரு, எல்லாமே பண்ணாலும் அப்பா கூட இல்லைங்கிறது அவனை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. அப்போ அதை சொன்னான், நான் இந்த எபிசோடு எடுக்கும்போது நான் ரொம்ப அழுதுட்டேம்மா, நீ பாரு அந்த எபிசோடு பாரு அப்படின்னு சொன்னான். அப்போ என்னைக்கிட்ட வரும், அது ஒளிபரப்பு பண்ணுறேன், டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன் இந்த டைம் நீ பாருன்னு. அப்போ நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தோம். இப்போ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ குழந்தைங்க மனசில் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லி. மேடம் ரொம்ப லாஜிக்காக அந்த பாயிண்ட்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனி நம்ம எப்படி இருக்கணும், ஏன்னா பேரண்டிங் இவங்க சொன்ன மாதிரி பேரண்டிங் இந்த வயசோடு முடிஞ்சிடறது இல்லை, அது லைஃப் லாங் எண்ட் வரைக்கும் இருக்கும். அதனால் இனிமேல் நம்ம இனி பார்க்குறவங்களுக்கும் சொல்லணும், இனி நம்ம ஓரளவு பசங்களை வளர்த்துட்டோம், இனி வரவங்களுக்கும் நம்ம பழகிறவங்க கிட்ட, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் சொல்லணுங்கிற ஒரு நல்ல ஒரு இதை இந்த அறம் செய் கொடுத்துட்ருக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு எபிசோடு அது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே டைரெக்டாக ஒரு விட்னஸ் எங்களுக்கு கண்ணு முன்னாடியே நாங்கள் ஷூட் போயிட்டே இருக்கிறோம். அப்படியே போகுது பிஹைண்ட் த கேமரா. ஏன்னா தம்பி அங்கே கேமரா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், எடிட்டிங் எல்லாமே சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். வி நெவர் எக்ஸ்பெக்ட். அவன் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். டாக்டர் இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு அவன் ஹி இஸ் தி ஸ்மாலஸ்ட் யங்கஸ்ட் கடைக்குட்டி மாதிரி, செல்லக்குட்டி. ஹி இஸ் அவர் செல்லக்குட்டி ஆஃப் அவர் செட். அதனால் அவனை ரொம்ப நாங்கள் ஜோக் பண்ணுவோம், அவனை இரிட்டேட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம், மார்ஷல் அப்படி இப்படின்னு சும்மா வேணும்னு பண்ணுவோம். பட் அன்னைக்கு அவன் அவ்வளோ எமோஷனலாக ஏங்கி அழுகிறத பார்த்து என்னால் அதுக்கு மேலே பேசவே முடியல. வி ஆல் ஹேட் டு ஸ்டாப் அண்ட் வி ஹேட் டு சென்ட் ஹிம் அவுட். எனக்கு அந்த எபிசோட் லைக் லியோ சொன்ன மாதிரி இன் பர்சன் நம்ம
ஒரு இமோஷ்னலாக ஒரு நம்ம டிவியில் பண்ணிட்டு போயிடும், வீட்டில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அன்னைக்கு நான் எங்களுக்கு இன் பர்சன் நாங்கள் பார்க்குறோம், அது எங்களோட செல்ல புள்ள வேற அழுகுது அப்படிங்கிற எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு. அது ரொம்ப அப்போதான் அந்த டெப்த்து தெரியுது, இந்த நிகழ்ச்சியினுடைய டெப்த்து வந்து எந்த அளவுக்கு அது கேரி அவுட் ஆகுது அப்படின்றது ரொம்ப இதாக இருந்துச்சு. என் பேர் ஜெயமணி, நான் பிஏ படிக்கிறேன் பிஷப் ஆம்ப்ரூஸ் காலேஜில். நான் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வர்றதுக்கு வந்து ஆர்டி ஜெரோம் ஃபாதரும் எங்கள் சார் இங்கே தான் இருக்கார், அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. அது என்ன டாப்பிக்கில் கூப்பிட்டு வந்தாங்கன்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருந்தேன், காலேஜுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் மனநிலைன்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு அந்த செகண்டில் தான் நான் வந்து காலேஜுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனது. அப்போ வந்து நான் எப்படி வந்து அங்கே எப்படி ஸ்டூடெண்ட்ஸை பேசணும், எந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு வந்து இங்கே மேம் சொன்னது பாதி விஷயத்த அங்கே போய் நான் பேசினேன். அங்கே நிறைய பேர் இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு என் கூட இருந்து எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியல அவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி மனநிலை இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த அரண்சை வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசும்போது தான் தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இந்த கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களால படிக்க முடியாமல் போயிருக்கு. பாதி பேர் பேரண்ட்ஸ் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப்க்குலாம் அனுப்பிச்சி விட்றாங்க, அதில் போய் படிக்க முடியாமல் பாதி பேர் போயிருக்கு. உண்மையாலுமே என் கூட இருந்த ஃப்ரெண்டு அந்த ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பேசி அவங்களுக்கு வந்து இப்போ நான் படிக்கிறேனோ இல்லையோ அவங்க மேலே படிச்சிட்ருக்காங்க. அதுக்கு இல்லாமல் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்கஹால் அடிக்ட் ஆகிருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நான் பேசினேன். என்னால் இப்போ பாதி பேர் ஆல்கஹால் அடிக்டில் இல்லாமல் இருக்காங்க. காலேஜில் நிறைய பேர் வந்து நான் ஏன் எனக்கு ஜெயிக்க வச்சாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் காலேஜுக்கு தெரியாது நான் ஒவ்வொருத்தரையும் பேசுகிறது. ஆனால் அவங்க என்னால் நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு தோணும் போது இந்த அரண்சை தேங்க்ஸ். என் பேர் மான்சா, நான் வந்து பிஷப் ஆம்ப்ரோஸில் படிக்கிறேன், செகண்ட் இயர் பிபிஎஸ்சியை படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஸ்லோ லேர்னர்ஸ் தான் இல்லைன்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னால் முடியும் இப்படி அப்படி சொல்லுவேன். நான் வந்துட்டு அப்பா பஸ் இல்லாமல் தான் வளர்ந்தேன், எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன். அதனால் இப்போ அவங்க என் ஃப்ரெண்டு சொன்னனால ஃபஸ்ட்டு ஒரு டைம் வரும்போது எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். இந்த டைமும் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் ஃபாதர் சொல்லி எங்கள் 2 பேர்த்தையும் உள்ளே அனுப்பிச்சனால எனக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதனால் எனக்கு இங்கே வந்து அரண்சை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லுவேன் தேங்க்யூ. இந்த எமோஷ்னலான விஷயம் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்கிறோம், வளர்ந்துட்டோம், இல்லை சூழ்நிலையை வந்து கையால் கற்றுக்கிட்டோம், அதனால் நமக்குள்ளே சில இருக்கும், பட் அதை வெளிப்படுத்தாமல் அப்படி ஷட்டிலாக அப்படியே இருப்போம். பட் அந்த குழந்தை இல்லை, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இது. அவங்கள அழ வைக்கிறது இல்லை இந்த நிகழ்ச்சி, அவங்கள வந்து பழைய நிலையிலிருந்து அப்படி மாற்றி அதை வந்து அந்த உள்ள பெருக்கு எடுக்கிறதுல அதை கொண்டு வர டிரான்ஸ்ஃபார்மேஷனை அவங்கள அப்படியே உருமாற்றம் கொண்டு வரது தான் அரண்சையினுடைய ஒரு பெரிய பணியாக பார்க்கப்படுது. நிறைய பேர் பாப்பா இன்றைக்கி நேரில், ஆனால் நிறைய பேர் நேரில் எங்களெல்லாம் பார்த்து பேசணும், நிறைய பேர் எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக இதுதான் அறம். ஜஸ்ட் நாட் வேர்ட்ஸில் சொல்ல, அந்த பொண்ணு அந்த கண்ணீர் துளிகளில் சொல்ல போகும்போது இட்ஸ் வேல்யூபிள். இதெல்லாம் நடக்கும்னு நாங்கள் சத்தியமாக நினைக்கல, எப்பயுமே இல்லை, நாங்கள் எப்பயுமே இதெல்லாம் வந்து வாமா கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆயிடு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது அதான் சொன்னேன், நாம் ஷட்டிலாக இருக்கிறோம், அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. அவங்க எனக்கு என்ன இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, she got a post to become a joint secretary and she came in the show க்கு அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன் இல்லடாக்கனா, you came before becoming a joint secretary. So இந்த whatever நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ, இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்னால, அவளுக்கு அந்த பதவி கிடைச்சனால அந்த பதவியை அவ பாசிட்டிவா யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஆட்களை ஷேர் பண்ணி, ஸோ அதுதான் கமெண்டபிள். இதுல அவ அப்படியே போயிருக்கலாம், பட் அவ யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ தட் இஸ் அவளோட கேரக்டர், அவளோட இது அவ யூஸ் பண்ணி she has helped so many people. அதனால நீ கண்டிப்பா சூப்பரா பண்ணுவேடா கானா. வெரி குட், சூப்பர்மா, சூப்பர், வெரி குட். நேயர்களே, அரண்சை சாதாரண நிகழ்ச்சி கிடையாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க, அது மட்டும் தான் சொல்கிறோம். ஓவர் டு சிஸ்டர், ரெடியாகிறாங்க. கமான் சிஸ்டர். என் பேர் சிஸ்டர் சுசிலா மேரி, நான் ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்.
இப்போ இந்த பாப்பா எமோஷ்னலாக இருந்தாங்க இல்லையா, இதே மாதிரி தான் எங்கள்கிட்ட நிறையா பேரண்ட்டு எமோஷ்னலாக வருவாங்க. ஸ்பெஷல் சைல்டு அட்மிஷனுக்காகன்னு வருவாங்க. வரும்போது இந்த குழந்தை வந்து 1 வீக் ஆர் 3 மந்த்ஸ்லேயே நார்மல் சைல்டு ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் உள்ளே நுழைவாங்க. பட் அவங்க அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அரம்சை வந்து எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே எபிசோடுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் அந்த டாப்பிக்கில் தான் நாங்கள் வந்தோம். அந்தப்போ மேம் தான் எங்களுக்கு நாங்கள் நிறையா நேரம் வந்து டாக்டர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுவும் ஒரு கேத்தலிக் டாக்டராக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறப்ப இந்த அரம்சை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த அடுத்த அட்மிஷன்லாம் வரும்போது நாங்கள் மேமை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க. எந்த சைல்டாக இருந்தாலும் உடனே பார்த்து அவங்களுக்கு தகுந்த சொல்யூஷனை சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அரம்சை வந்து ஆன்மீகம் தாண்டி சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் இது வந்து ஒரு உதவியாக இருக்குது. குறிப்பாக எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் ரன் பண்ணும்போது இப்போ நாங்கள் இந்த ஷோவை மாதா டிவியில் பார்த்த பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிது, இந்த மாதிரி ஸ்கூல்ஸு இருந்து இந்த மாதிரி பணிகளை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்போ அவங்களுக்கும் ஒரு சமுதாயத்தில் இடம் இருக்குது, அவங்களாலையும் இந்த உலகத்தில் வந்து இன்னும் நிலைத்து நிற்க முடியும், வாழ முடியும், அவங்களும் சுயமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு உதவியாக இந்த அரம்சை இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் மேரி செபஸ்டியானா. First of all, I would like to congratulate all the crew members of Aramsey for achieving 200 episodes, double century. Thank you. And this itself is a commendable feat for all of them. And first of all, நான் வந்து கொரோனா இதில் மோஸ்ட் எஃபெக்டட் பர்சன். 3 பேர் இருந்துட்டாங்க அந்த கொரோனா பீரியடில். என் பசங்க 2 பேர் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஹெல்த் வைஸு அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸும் இருந்திருக்கு அந்த டைமில். அந்த டைமில் வந்து என்னோடய டார்கெட் வந்து எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரணும், இந்த கொரோனா பீரியட்லேருந்து போஸ்ட் ட்ராமாவிலேருந்து எப்படி அவங்கள கொண்டு வரணுன்னு தான் என்னோடய மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. ஈவன் எஜுகேஷன் கூட நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த டைமில். ஒன்லி தேர் வெல்பீங் அண்ட் தேர் கம்மிங் அவுட் ஆஃப் தேர் ட்ராமா அவுட் ஆஃப் திஸ். ஸோ அப்போ டாக்டர் ஷில்பாவை கன்சல்ட் பண்ணேன். ஷி ஹஸ் கைடட் மீ ப்ராப்பர்லி. அண்ட் அரம்சேல கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் I can confidently say that both of my children have come out of this thing, and their confidence level, everything has been increased a lot thanks to RMC. குழந்தைகளுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்றத விட அவங்க வந்தப்ப இருந்தது வேற, இப்ப பேசிட்டு இருக்கிற இது கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த பர்టిక్యులர் எபிசோட் வாஸ் வெரி ஹார்ட் டச்சிங். ஏன்னா we had கோவிட்ல யாரெல்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் இருந்தாங்களோ அந்த ஒரு டாபிக் பண்ணோம். 3 பேருமே அவங்க ஃபேமிலியில் அவங்க இது பண்ணாங்க. அண்ட் அவங்களோட 2 கிட்ஸுங்கிறது ஸ்பெஷலி செகண்ட் பையங்கிறது ஹேட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஏன்னா ஒரு சடன் லாஸ், அவங்களுக்கு 2 மேல் ஃபிகர்ஸ் காணாமல் போயிட்டாங்க அவனுக்கு. அதனால ஹி வாஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் அப்படி அழுதோம், நாங்கள் எல்லாருமே தான் அழுதோம். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அது முடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ உங்களோட மென்டல் ஹெல்த், நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்காக. That is I'm a strong person. ஏன்னா அவங்க அந்த இது அவங்க தான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு அந்த ஐ see them in church. நான் அவங்கள கோயிலில் பார்த்துருக்கேன், அவங்கள அடிக்கடி நான் மீட் பண்ணுற பசங்களையும் நான் பார்த்து ஹாய் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் ஓவர் 4 years 2021 ஐ திங்க் ஒரு 3 to 4 yearsல அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்க ஹாப்பினஸ் இவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஐ கேன் see the difference. நீங்கள் அந்த எபிசோட் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். So thank you so much. Thank you Dr. Shilpa and Aramsey for giving me this opportunity. Thank you. அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சார் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்க சார். நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த அப்படின்னு கண்ணாடியை பார்த்து பலமுறை நான் என்னை திட்டிருக்கேன். நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தா என்னடா நம்மள பிடிக்கிறாரு, அதனால கண்ணாடின்னு சொல்லிட்டேன். எந்த டைம்னா அந்த டைம் கரெக்டாக அரம்சைக்கு நான் வந்தேன். கொரோனா பீரியடில் ஜாப்லெஸ், பிஸ்னஸ் ட்ராப்பு. ஸோ ஃபினான்ஷியலாக எவ்வளோ ட்ராப் ஆகிறோமோ அதே மாதிரி ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறையா விஷயத்தை அந்த 2 இயர்ஸில் எந்த அளவுக்குனா குவிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. பட் அதை வந்து நான் செகண்டரி தாட்டாக தான் வச்சுருந்தேன். ப்ரைமரி தாட்டாக அதுக்கு சொல்யூஷன் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் உறுதியாக இருந்தேன். எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஆஃப்டர் கம் பேக் டு சர்ச் சம்திங் பேக் டு சர்ச் உங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட்
எனக்கு அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஃபாதரு, இந்த மாதிரி அரம்சை ப்ரோக்ராமுக்கு வரணும் பேசணும் அப்படின்னு. அரம்சை ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், சார் இருந்திருக்காரு, அவர் தான் வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடி நான் பார்த்துருக்க ஒரு மூவி காம்படிஷன், ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தார். ஸோ ஃபெமிலியர் ஃபேஸாக இருந்தது. டாக்டர் வந்து என்னோடைய கிட்ஸுக்கெல்லாம் அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபெமிலியர் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்தா புது ஆங்கர். அவர் பார்த்தாலே ஒரு பயமாக இருந்தது. என்ன பார்த்தா வெளியூர் மாப்பிள்ளை மாதிரி இருந்தார். அவர் பார்த்தனையும் ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ளுக்குள்ளே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் 6-7 டேக் போச்சு. அப்போ எனக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அதெல்லாம் யாங்க எதனால சொல்ல வரேன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு முன்னாடி கேமியோ அவர் வந்து ஒரு விதை போட்டு போனார் அப்படின்னு சொல்லி. அங்கே எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சு. என்ன அப்படின்னா, நான் லைஃப்பில் வந்து நிறைய இழந்துட்டேன். குவிட் பண்ணுறக்கும் எனக்கு செகண்டரி தாட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு மனசு வரல. சரி என்ன தான் இது பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இதை பற்றி சொல்லலான்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு சொல்ல போனேன். யாரும் காதை கொடுத்து கேட்கல. என்னென்னா, திரையில் வந்து பார்த்திங்கன்னா மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடுன்னு கீழே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்கிட்ட போய் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு அரம்சையில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச்சராக வந்திருந்தேன். செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேரும், இவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இவங்க மூலியமாக எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நீ 5 வளையாது 50 வளையாதும்பாங்க, நீ முதல்ல 5 வளை, சரியா, அவங்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு அது கற்றுக் கொடுத்துச்சு. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அந்த பாயிண்ட்ஸ் கார்டு, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இதே மாதிரி. ஆனால் காலேஜ் லெவலில் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, யாரும் கேட்கல, அது வந்து பெருசாக எடுத்துக்கல. அதனால் நான் கிளாஸ் வைஸு நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ், அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, சரிங்களா. இப்போ நான் வந்து அப்போ எனக்கு ஒரு இது தெரிஞ்சது, ஓகேடா நீ கிளாஸை மட்டும் சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு போகாத, உன் லைஃப்பில் இவ்வளோ அடிபட்டிருக்க, அது ஏதோ அது வந்து இவங்கக்கிட்ட சொல்லி பிற்காலத்தில் உன்னை மாதிரி இவங்க அடிபடக்கூடாது, அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்போ இந்த அரம்சை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ பிறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ என்னென்னலாம் கஷ்டப்பட்டியோ உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது சொல்லி. அரம்சை அதை தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. என்ன தயங்குனா, கூச்சம், வெக்கம். சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட வெக்கப்படவே கூடாது, ஆனால் இப்போ அவங்க வெக்கப்படுறாங்க. என் குழந்தையும் கூட வெக்கப்படுது. அதெல்லாம் அந்த சோசியல் மீடியா பார்த்து பேரண்ட் கூடயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேப் வந்து அதிகமாயிருச்சு. இன்னொன்று மேடம் சொன்னாங்க, என்னுடைய பேஷண்ட்கிட்ட நடந்த ஒரு அனுபவத்தை வந்து நான் இங்கே வந்து அப்படியே ஷேர் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம போய் வெளியே ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய ப்ராப்ளம் சொல்லும்போது அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்குது. இப்போ இந்த அரம்சையில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி நம்ம பேசுறது இல்லை, காமனாக பேசும்போது வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ மோஸ்ட்லி 50 டாபிக் மேலே போயிடுச்சு. எல்லா டாப்பிக்லேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்து அது டச் பண்ணியிருக்கும். எல்லாரும் அந்த ஸ்ட்ரகிளை வந்து தாண்டி வந்திருப்பாங்க. அப்போது காமனாக அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா நம்மளோட விஷயம் வந்து இங்கே சொல்கிறாங்க, அவங்க வந்து தயக்கம் இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் பர்சனலாக பேசாமல் பயப்படாமல் அதை வந்து உள் வாங்கிக்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அரம்சை ப்ரோக்ராம் தன்னுடைய அனுபவத்தை வந்து வெளியில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷனாக கொடுக்குது. இண்டிவிஜுவல் பர்சனாகவும் அப்படி தான். நம்ம பிறந்தது காரணமே வாழ்ந்தோ செத்தோங்கிற இருக்கக்கூடாது, சரிங்களா. சாகும்போது ஒரு விதையை விதைச்சிட்டு போகணும். அந்த விதை வந்து முளைக்கும் போது நம்மளுடைய பேர் சொல்லணும். நான் இப்போ வந்து சொல்யூஷன் இன்னும் எனக்கு கிடைக்கல நான் விழுந்ததுக்கு, ஆனால் அதை எப்படி நான் மாற்றிட்டேன் அப்படின்னா பாசிட்டிவாக, நீ பட்ட கஷ்டம் இன்னொருத்த படக்கூடாது. அதுக்கு வந்து இந்த பிஷப் ஆம்ப்ரோஸ் காலேஜில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. என் குழந்தைகளுக்கு 45 மினிட்ஸ் நான் சப்ஜெக்ட் சொல்லி தருவேன். 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக மோட்டிவேஷனல் கொடுப்பேன். என்கிட்ட என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தது, என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்தது, அது நீங்களும் படக்கூடாதுன்னு. அவ்வளோ அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அந்த குழந்தைங்களுக்கு. நம்ம பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பெருசாக வளர்த்திட்டு ஆர்எக்ஸ் வண்டியில் போயிட்டு அங்கே இங்கே சேட்டை பண்ணிவிட்டு நமக்கு வெளியில் பார்க்குறக்கு அப்படி தெரியுது. அந்த குழந்தைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனைகள் இருக்குது. ஃபேமிலினாலும் சரி, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லையாலும் சரி, அவங்க உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அரம்சை அந்த விஷயத்தை வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே நிறைய வந்து பாடம் கற்பித்து கொண்டுக்கிட்டு இருக்கு. அந்த அரம்சை இன்னும் பல எபிசோடு கடந்து போகணும். தன்னுடைய அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நான் சொல்ல போனால் எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, ஹிந்துஸ் வந்தாங்க, முஸ்லீம்ஸ் வந்தாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு தயக்கம் இருந்தது, இது வந்து கேத்தலிக் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பேசுகிற டாபிக் பார்த்தோன்னே அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க.
அவங்களுக்கு அவ்வளோ உற்சாகம். சரியா? அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் வந்து வெளியே சொல்லிட்டு அழுகலை, சிரிச்சு சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஷேரிங், யாருக்கிட்டையாவது நான் சொல்லணும், என்னோட வேதனை வந்து சொல்லணும், என் வேதனையை யாராவது புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த சொல்யூஷன் வந்து அரம்சை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அரம்சை. தேங்க்யூ. அடுத்த டேக் திருப்புமுனை. திருப்புமுனை. ஓகே, சூப்பர். சார் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஃப்ளோரில் வந்து இது ஒரு மாதிரி கேத்தலிக்ஸு அப்படி தான் வரணும் அப்படிலாம் இல்லாமல் நிறைய டீச்சர்ஸ்லாம் நான் கேத்தலிக்கு, நிறையா டினாமினேஷன்ஸில், நிறைய இதில் சபைகள் இருக்கட்டும், இல்லை மற்ற மதங்கள் சார்ந்து நிறைய பேர் வந்து இங்கே பேசியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு தளமாக தான் இந்த அரம்சை இருந்திருக்கிறது. சொல்லுங்க, அப்படியே தயாராக இருக்கிறாங்க. என் பேர் ஏஞ்சல். நான் வந்து குனிமுத்தூர் இறையிறக்காண்டவர் சர்ச்சிலேருந்து வரேன். தாசன்னா தான் என்னை இங்கே கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், எல்லோரும் டீச்சர்ஸாக இருப்பாங்க, எனக்கு பேசுகிறதுக்கெல்லாம் தெரியாது, அவங்க எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் சும்மா போங்க, அவங்க அவங்களே பேச வச்சுருவாங்க உங்களை அப்படின்னு சொன்னார். நான் வந்தேன். நான் வந்து என்ன இதுக்கு வந்தேன்னா டாப்பிக்கு ஒர்க்கிங் பேரண்ட்டுன்னு வந்தேன். அப்போ வந்து எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்கள எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய பசங்க பெரிய பசங்க, காலேஜ் முடிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவங்களோட நீங்கள் எப்படி இருந்தீங்க, சின்னதாக இருந்து தானே பெருசானாங்க அப்படின்னு கேட்டீங்க. அப்போ அவங்களோட இருந்த நினைவுகளை எனக்கு மறுபடியும் எனக்கு ரீவெஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பா நான் வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணு கேட்டா, ஏம்மா அப்பா இப்படியெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக என்னை விட அவர் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்காக நன்றி சொல்கிறேன். அப்போ இன்னும் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து குழந்தைங்களோட நேரத்தை அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ என் கூட வந்திருந்தவங்க ஒரு 2-3 பேர் அழுதாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இப்போ வெளியில் போகும்போது என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் அங்கே என்ன டாபிக் பேசுனாங்கன்னு கேட்கும்போது சொன்னேன், நிறைய சின்ன குழந்தைங்களாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயத்த நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து செல்ஃபோன் வந்து கொடுத்துட்டு அவங்கள இது பண்ணுறத விட, நீங்கள் வந்து அவங்களோட நேரத்தை செலவிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செல்லை எடுக்காமல் இருக்கணும். அப்போ அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் குழந்தைங்க வளரும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட நான் இங்கே கற்றுக்கிட்டதை அவங்ககிட்ட சொன்னேன். தேங்க்யூம்மா. நேயர்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. பங்கேற்பாளர்கள், பயனடைந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் அரங்கம் நிறைந்திருக்கிறாங்க. டாக்டர் ஹேமி இன்னுமாக நிறைய விஷயங்களை பேசுவதற்கு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு வழியே இல்லை. இத்துடன் இந்த எபிசோடை நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அரம்சை மணிமகுடம், அரம்சை என் வாழ்வின் திருப்புமுனை, அரம்சை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயம் பேச 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 மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான உன்னத நிகழ்ச்சியாக அரம்சை இருக்குதே அப்படின்னு நேயர்களாகி நீங்கள் இதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்கன்றத நீங்களும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அசைப்போடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 200 வாரங்களை கடந்து போகிற அந்த அரம்சை நிகழ்ச்சியில் பழைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே போல் நமது மாதா தொலைக்காட்சியிலையும் அந்த நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. போய் ஜாலியாக உட்காந்து பாருங்கள். டாக்டர்கிட்ட நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். உங்களுடைய பிரச்சனைக்கு தேவை எங்கேயும் போவானா, நம்ம அரம்சை நிகழ்ச்சியில் அந்த குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.